Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க Senthilnathan. உங்களுக்காக NEET எப்படி அப்ளை பண்றதுன்னு காமிக்கிறதுக்காக நான் இப்போ NEET எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போறேன். இப்போ எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ நமக்கு official வெப்சைட் தெரியும். neet.nta.nic.in தான் official வெப்சைட். நமக்கு அது நல்லா தெரியும். ஸோ இப்போ எனக்கு வந்து அந்த official வெப்சைட் டைரக்டாக ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பப்ளிக் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அப்ளிகேஷன் கிடையாது. அப்ளிகேஷன் போடுறதுக்கு கீழே வந்தீங்கன்னா ஃபில் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த ப்ரௌன் பேக்ரவுண்டோட இருக்கும். இந்த நியூ அப்படின்னு மின்னிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் வந்தாச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜில் ஒன்லி ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட்ஸ்னு இருக்குது. இது நமக்கு கிடையாது. இங்கே பாருங்கள், நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். இந்த லெஃப்ட் சைடில் இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் 4 ஸ்டெப் ரெஜிஸ்ட்ரேஷன், அப்ளிகேஷன் ஃபார்ம், இமேஜ் அப்லோட், ஃபீ பேமெண்ட் இதெல்லாம் இருக்கும். டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் டவுன்லோட் ஆகும். அண்ட் தென் நீங்கள் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரலுக்கு 1500 ரூபி, ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கோட்டா, ஓபிசி என்சிஎல் கோட்டாக்கு 1400 ரூபா, எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 800 ரூபான்னு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது தெளிவாக கொடுத்துருக்காங்க. உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோ, இந்த மூணோட சைஸு 10 கேபியில் இருந்து 200 கேபிக்குள்ளே சைஸ் இருக்கணும். அதே மாதிரி உங்களோட சிக்னேச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிக்னேச்சரோட சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 கேபியில் இருந்து 30 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதுக்கு முன்னாடி, இந்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த சைஸுக்கு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோ, லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இதெல்லாம் 200 கேபிக்கு கம்மியாக இருக்க மாதிரி ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் 30 கேபிக்கு கீழே இருக்க மாதிரி ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்லைன்லேயே நீங்கள் ரீசைஸ் பண்ணலாம். அதுக்கு ஆப்லாம் கூட இருக்குது. ஸோ ரீசைஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் போடும்போது தயவுசெய்து மொபைல்லையோ அல்லது உங்களோட டேப்லேயோ அப்ளிகேஷன் போடாதீங்க. லேப்டாப் இல்லைனா டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் போடணும். அப்போ தான் நமக்கு எல்லாம் தெளிவாக தெரியும். இப்போ கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கொடுத்துட்டேன். இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எனக்கு வந்துருச்சு. இது 4 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ண போகிறோம். இப்போ கேண்டிடேட்ஸ் நேம், இந்த கேண்டிடேட்ஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட எக்ஸாக்டாக 10th மார்க் ஷீட்டில் உங்களுக்கு என்ன நேம் இருக்குது அதை தான் ஃபில் பண்ணணும். இப்போ என் நேம் செந்தில்நாதன், நான் இங்கே ஃபில் பண்ணிட்டேன். எனக்கு என்னோடய மார்க் ஷீட்டில் என்னோடய இனிஷியல் என் பேருக்கு முன்னாடி இருக்குது. உங்களுக்கு உங்கள் மார்க் ஷீட்டில் பேருக்கு பின்னாடி இனிஷியல் இருந்தால் பேருக்கு பின்னாடி இனிஷியல் போடுங்க. ஆஸ் பர் 10th மார்க் ஷீட் உங்கள் நேம் இதில் என்ட்ரு பண்ணணும். ஃபாதர்ஸ் நேம், எங்கள் அப்பா நேம் வெங்கடாச்சலம், நான் அதை என்ட்ரு பண்ணிடுறேன். வெங்கடாச்சலம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து மதர்ஸ் நேம், எங்கள் அம்மா பேர் வந்து சரோஜா. ஸோ எங்கள் அம்மா நேமும் நான் போட்டுடுறேன். அண்ட் தென் டேட் ஆஃப் பர்த் எனக்கு சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி டேட் ஆஃப் பர்த் நான் போட்டுடுறேன். ஸோ டேட் ஆஃப் பர்த் போட்டுருங்க. ஜெண்டர் நான் மேல்னு போட்டுறேன், ஃபீமேல்னா ஃபீமேல். தேர்ட் ஜெண்டரும் அவங்க கொடுத்துருக்காங்க, தேர்ட் ஜெண்டர் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னாலிட்டி வந்து இந்தியனா, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா, ஃபாரினில் இருக்காங்களா, அதர் தென் ஓசிஐனா, என்ஆர்ஐயான்னு கேட்குறாங்க. நான் இந்தியன் கொடுத்துட்றேங்க. நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிட்டி டைப், நான் வந்து ஆதார் கார்டு கொடுக்க போகிறேன். ஆதார் கார்டில் லாஸ்ட் 4 டிஜிட் கொடுக்கணும். ஸோ அதை நான் அதை செலக்ட் பண்ணிட்டேன். ஆதார் கார்டு லாஸ்ட் 4 டிஜிட் ஒன்லி. ஸோ இப்போ ஆதார் கார்டோட லாஸ்ட் 4 டிஜிட் கொடுக்க போகிறேன். இதில் நல்லா பார்த்துக்குங்க, ஆதார் கார்டோட லாஸ்ட் 4 டிஜிட் மட்டும்தான் கேட்குறாங்க. லாஸ்ட் 4 டிஜிட் மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள். என்டையர் ஆதார் கார்டு நம்பர் அவங்க கேட்கல. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து அட்ரஸ் கேட்குறாங்க. உங்கள் ஃபோன் நம்பர், இந்த ஃபோன் நம்பருக்கு தான் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஓடிபி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனது எல்லாமே இதான் வரும். கரெக்டான நம்பர் கொடுங்க. தயவுசெய்து வேறு உங்கள் நம்பர்லாம் கொடுக்காம அம்மா அப்பா நம்பரோ இல்லை உங்கள்கிட்ட நம்பர் இருந்தால் அதையோ கொடுத்துட்றது சேஃப். ஒரு தடவை நம்பர் கொடுத்துட்டா மாற்ற முடியாது, அவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 1 டைம் பாஸ்வேர்டும் உங்களுக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு எந்த ஐடிக்கு உங்களுக்கு இமெயிலெலாம் அவங்க அனுப்பணுமோ அந்த இமெயில் ஐடி கொடுத்துருங்க. அந்த இமெயில் ஐடி ஆக்டிவாக இருக்கணும். இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அடிக்கடி மாற்ற முடியாது. ஒன்ஸ் கொடுத்தது தான் கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர் வந்து ஆப்ஷனல்னு கொடுத்துருக்காங்க, நான் எதுவும் கொடுக்கல. நெக்ஸ்ட் அட்ரஸ் வந்து சேம் ஆஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ் நான் கொடுத்துட்டேன். அதனால் நான் ஆல்ரெடி கொடுத்த அட்ரஸை இங்கே ஃபில் ஆகிறதுனால திருப்பி எனக்கு அது ஃபில் பண்ண அவசியம் கிடையாது. பாஸ்வேர்டு இப்போ நான் டைப் பண்ண போகிறேன். ஸோ பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 8 கேரக்டர்ஸ், மேக்ஸிமம் 13 கேரக்டர்ஸ். பாஸ்வேர்ட் மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் 1 அப்பர் கேஸ்னு கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் லெட்டர் 1 இருக்கணும், ஸ்மால் லெட்டர் 1ஆவது மினிமம் இருக்கணும், நியூமெரிக்கல் வேல்யூ நம்பர் ஏதாவது இருக்கணும், அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கணும். நான் இப்போ வந்து பாஸ்வேர்ட் கொடுக்க போகிறேன்.
ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு உங்கள் இந்தியன் அப்படிங்கிற வரைக்கும், அதாவது உங்கள் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் ஜெண்டர், ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், நேஷ்னாலிட்டி இதெல்லாம் இருக்கும். ஸ்டேட் வந்து தமிழ்நாடுன்னு சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை வேறு எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. கேட்டகரி நான் வந்து ஜென்ரல், நீங்கள் எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசி, என்சிஎலா, ஜென்ரல், இடபிள்யூஎஸ்ஆ அதை சூஸ் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் ஓபிசி க்ரீமி லேயரில் வரேன். ஸோ ஓபிசி க்ரீமி லேயர்னாலும் ஜென்ரல் தான், ஞாபகம் வச்சுங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சான்னு கேட்குறாங்க, நான் நோ கொடுத்துட்டேன். எஸ்னா எஸ் கொடுத்துருங்க. ஆர் யூ டயபெட்டிக்னு கேட்குறாங்க, எஸ்னா எஸ் கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ணணும்னா நீங்கள் இங்கே டயபெட்டிக்ஸ் எஸ்ன்னு கொடுத்துருக்கணும். நீங்கள் இங்கே நோன் கொடுத்தீங்கன்னா எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் நோன் கொடுத்துட்றேன், எனக்கு டயபெட்டிக்ஸ் இல்லை. அண்ட் கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் இந்தியா, இந்த கண்ட்ரி அப்படி கொடுத்துருவோம். நம்ம எல்லோரும் மேக்ஸிமம் இந்தியாவாக தான் இருப்போம். அண்ட் தென் அவங்க ட்ரெஸ் கான்ட்ரரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்ன கஸ்டமரி ட்ரெஸ் கான்ட்ரரி அப்படின்னா, நீங்கள் வந்து சீக்கியர்களாக இருந்தால் தலையில் டர்பன் போடுவீங்க, இஸ்லாமிய பெண்கள் வந்து பர்தா போட்டுட்டு போவீங்க. அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸு, உங்களோட கஸ்டமரி ட்ரெஸ் கோடு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. இருந்தால் இருக்குதுன்னு கொடுத்தா தான் நீங்கள் வந்து அதை அலோவ் பண்ணுவாங்க போட்டு போகிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு தான் எல்லாருமே அப்ளை பண்ணுறோம். அந்த ஒரு ஆப்ஷன் தான் அங்கே இருக்குது. ஸோ அதே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். நான் வந்து கொஷின் பேப்பர் இங்கிலீஷ் மீடியமில் எழுத போகிறேன், இங்கிலீஷ்னு கொடுத்துட்டேன். நீங்கள் தமிழ் மீடியம்னா தமிழ்னு கொடுங்க. வேறு ஏதாவது மீடியம் வேணுன்னா 13 லாங்குவேஜில் ஏதாவது ஒன்று கொடுத்துக்குங்க. எக்ஸாம் சிட்டி நான் 4 எக்ஸாம் சிட்டி, தமிழ்நாடு தான் 4மே போட்டிருக்கேன். 4 எக்ஸாம் சிட்டி எனக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாஸ்டா இல்லை அப்பியரிங்கான்னு கேட்பாங்க. அப்பியரிங்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கோட் 1 செலக்ட் ஆயிரும். பாஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த கோடை சூஸ் பண்ணணும். எந்த இயர் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு போட்டுக்கோங்க. கோட் வந்து நான் வந்து 6 செலக்ட் பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா கோட் 2 யாருன்னா நீட்டுக்காக மட்டுமே நான் படிச்சுட்டு இருக்கேன், வேறு எந்த கோர்ஸும் ஜாயின் பண்ணல. +2 முடிச்சுட்டு ரிப்பீட்டர் கோர்ஸ் பண்ணுறேன். நான் சிபிஎஸ்சி இல்லை ஐசிஎஸ்சினா கோட் 2. அதே நான் நீட்டுக்காக ரிப்பீட்டர் கோர்ஸ் தான் படிக்கிறேன், வேறு எந்த கோர்ஸும் ஜாயின் பண்ணல. நான் வந்து ஸ்டேட் போர்டில் படித்தேன்னா கோட் 3 எனி ஸ்டேட் போர்ட். கோட் 4 யாருக்குன்னா ப்ரீ ப்ரொஃபஷனல் கோர்ஸோ இல்லை ப்ரீ மெடிக்கல் கோர்ஸோ படிக்கிறவங்களுக்கு. ப்ரீ ப்ரொஃபஷனல் கோர்ஸுங்கிறது ஃபாரினில் படிக்கிறவங்க வந்துருவாங்க. ப்ரீ மெடிக்கல் கோர்ஸுங்கிறது ஹோமியோபதி, ஆயுர்வேதா, சித்தா, யுனானி இல்லைனா பேராமெடிக்கல் கோர்சஸ் படிக்கிறவங்க, நர்சிங் படிக்கிறவங்களாம் வந்துருவாங்க. கோட் 5 யாருன்னா பிஎஸ்சி டிகிரி ஃபஸ்ட் இயர் படிக்கிறவங்க. கோட் 6 யாருன்னா பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணவங்க. கோட் 7 ஃபாரினில் +2 முடித்தவங்க. இதில் நான் கோட் 6ல் தான் வரேங்க. காரணம் என்னென்னா நான் பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருக்கேன் அவங்க கொடுத்த லிஸ்ட்டில், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூரல் ஏரியாவில் படிச்சிங்களா, அர்பன் ஏரியாவில் ஸ்கூலிங் படிச்சிங்களான்னா நான் ரூரல் போட்டேன், நீங்கள் அர்பன் போட்டுருங்க. டைப் ஆஃப் ஸ்கூல் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டா, கேந்திர வித்யாலயாவா, ஜவஹர்லால் நேரு வித்யாவா, நவோதயா வித்யாலயாவா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டேன், தமிழ்நாட்டில் தான் படித்தேன். அண்ட் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட் +2 எங்கே நான் படித்தேன்னா திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட் தான், திருச்சி. அண்ட் ஸ்கூல் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன். எனக்கு நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிடுங்க. சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி போடுங்க, ஐசிஎஸ்சினா ஐசிஎஸ்சி போடுங்க. பர்சன்டேஜில் தான் எனக்கு மார்க் வரும். உங்களுக்கு சிஜிபிஏனா அது போட்டுக்குங்க. ஸ்டேட் போர்ட்னா பர்சன்டேஜில் தான் மார்க் வரும். டோட்டல் மார்க்ஸ், அப்டெண்ட் மார்க்ஸ், பர்சன்டேஜ் இதெல்லாம் பார்த்துக்குங்க. டோட்டல் மார்க்ஸும் அப்டெண்ட் மார்க்ஸும் நீங்கள் போட்டிங்கனாலே பர்சன்டேஜ் அவங்களே கால்குலேட் பண்ணிக்குவாங்க. உங்களோட ரோல் நம்பர் 12th ஸ்டாண்டர்டில் ரெஜிஸ்டர் நம்பர்னு இருக்கும், அந்த ரெஜிஸ்டர் நம்பர் போட்டுருங்க. அப்பியரிங்னு கொடுத்தவங்க ரோல் நம்பர் ப்ரீ போர்டு எக்ஸாமுக்காக உங்களுக்கு ஸ்கூலில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை போட்டுருங்க. அண்ட் தென் உங்கள் ஸ்கூலோட அட்ரஸ் இங்கே டைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஸ்கூல், காலேஜ் பின்கோட், எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் எந்த ஊரில் இருக்குது அந்த பின்கோடை என்டர் பண்ணிடுங்க, இல்லைனா ஸ்கூலில் கேட்டுக்குங்க. அண்ட் தென் இங்கே ஒரு என்டர் செக்யூரிட்டி பின் கொடுத்துருப்பாங்க. செக்யூரிட்டி பின் என்டர் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு கேஸ் சென்சிட்டிவ். இது ஒவ்வொருத்தருக்கும் வேறு மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இதை என்டர் பண்ணிவிட்டு நான் அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட முடிச்சுட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஸோ சப்மிட் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சப்மிட் கொடுத்தாச்சு, சுற்றிக்கிட்டு இருக்கு. சப்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதாவது எடிட் பண்ணுறது தப்பு விட்டுருந்தீங்கன்னா செக் பண்ணிக்கங்கன்னு. நான் என்னோடய நேமு, அப்பாவோட நேமு, அம்மாவோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், கேட்டகரி, கொஷின் பேப்பர் மீடியம், எக்ஸாமினேஷன் சிட்டிஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஐ அக்ரி கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துருங்க. ஃபைனல் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்கன்னு அர்த்தம். எஸ் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். இப்போ அப்ளிகேஷனும் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. இப்போ நான் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் இங்கே கீழே கொடுக்குறேன். ஸோ அப்ளிகேஷன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இடையில ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, கரண்ட் கட் ஆயிடுச்சு, நெட் கட் ஆயிடுச்சுன்னா திருப்பி நீங்கள் அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்ட் போட்டு தான் லாகின் பண்ணணும். அதனால் அப்ளிகேஷன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போது நான் வந்து அப்லோட் டாக்குமெண்ட்ஸ்க்கு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, என்னோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்குறாங்க. 80% ஃபேஸ் வித்தவுட் மாஸ்க்னு கொடுத்துட்டாங்க. மாஸ்க் இல்லாமல் ஃபோட்டோ பிடிங்க. இங்கே மினிமம் சைஸ் 10 KB, மேக்ஸிமம் சைஸ் வந்து 200 KB கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்னோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆல்ரெடி ரீசைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ என்னோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்லோட் கொடுக்கும்போது அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இங்கே எனக்கு வந்துடுது. இது என்ன லெஃப்ட் ஹேண்ட் தம்பி? லெஃப்ட் ஹேண்ட் தம்பி இம்ப்ரெஷன் நான் இங்கே அப்லோட் பண்ணுறேன். அப்லோடு இங்கே கொடுக்கணும் செகண்டில். இப்போது ஓகே கொடுக்குறேன். அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது. ஸோ தேர்டில் வந்து நம்ம வந்து என்ன கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, சிக்னேச்சர். எல்லாமே நான் ரீசைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. சிக்னேச்சர் வந்து 4 KB to 30 KB இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுவும் நான் அப்லோட் கொடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், வியூவில் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோடட் அப்படின்னு வரும். அப்லோடட் டாக்குமெண்ட் அப்படின்னு வரும். வந்துருச்சுன்னா உங்களுக்கு அப்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ 4th ஒன் நமக்கு வந்து போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ கேட்குறாங்க. போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ நான் ஆல்ரெடி எடுத்து ரீசைஸ் பண்ணி வச்சுட்டேன். இங்கே அப்லோட் ஒரிஜினல்னு கொடுங்க, அப்போ தான் ஃபுல் சைஸ் வரும். இங்கே ஆக்ஷனில் அப்லோட் கொடுங்க. இங்கே ஓகே கொடுங்க. ஸோ இப்போ நாலுமே அப்லோடட் டாக்குமெண்ட்னு வந்துருச்சு. திருப்பியும் உங்களுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கேஸ் சென்சிட்டிவ் உள்ள செக்யூரிட்டி பின் கொடுக்குறாங்க. அந்த செக்யூரிட்டி பின்னை நான் இப்போ என்டர் பண்ணுறேன். கேபிட்டல்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால்னா ஸ்மால் லெட்டரில் நீங்கள் போடணும். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்னமோ செக்யூரிட்டி பின் ராங்குன்னு காட்டுதா? இந்த க்ரீன் கலரில் இருக்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புது செக்யூரிட்டி பின் ஜென்ரேட் ஆகும். அதை நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான். W1B7. ஓகே, இப்போ சப்மிட் கொடுக்க வேண்டியதுதான். Do you wish to submit documents form finally அப்படின்னா எஸ்ன்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்றீங்க. ஸோ 4 டாக்குமெண்ட்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க. இப்போ டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை எடிட் பண்ணலாம். எடிட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அதையும் அப்லோட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஜென்ரல்னு கொடுத்தேன், ஏன்னா நான் வந்து ஓபிசி க்ரீமி லேயர், அதனால் எனக்கு 1500 ஃபீஸுங்க. அதே ஓபிசி நான் க்ரீமி லேயர்னா 1400 ஃபீஸு. இடபிள்யூஎஸ் கோட்டானாலும் 1400 தான். எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்க தேர்ட் ஜென்டராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு 800 ரூபி ஃபீஸ் போட்டிருந்தாங்க இல்லையா? உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸோ அதுவே கரெக்டாக காமிக்கும். ஸோ இங்கே நான் வந்து ஆன்லைன் பேமெண்ட் மோட் தான் கொடுக்க போகிறேன். எல்லாருக்கும் ஒரே மோடு தான், ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். ஸோ ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ நான் ஃபீஸ் பே பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட்டட், அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட்டட், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டட், அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட் கம்ப்ளீட்டடுங்க. அவ்வளோதான். இப்போ டவுன்லோட் கன்ஃபர்மேஷன் பேஜ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண அந்த கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்து டவுன்லோட் ஆகும். இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். இதை 2-3 காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை 2-3 காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறதோட இந்த பேஜை சேவ் பண்ண முடிஞ்சால் சேவ் பண்ணியும் வச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் லாகின் பண்ணாலும் இந்த கன்ஃபர்மேஷன் பேஜ் இருக்கும். இருந்தாலும் 2 காப்பி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொடுத்துட்டாங்க, do not send this page to நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு. இதை இது உங்கள் கன்ஃபர்மேஷனுக்காக இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு அப்ளிகேஷன் எப்படி போடுறதுங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம காமிச்சிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு 4 டாக்குமெண்ட்ஸ் தான் தேவை. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ், போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப், அதில் உங்களோட நேம் அண்ட் டேட், அந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தீங்க அந்த டேட் இருக்கணும். அந்த டேட் வந்து லாஸ்ட் 3 மந்த்ஸ்க்குள்ளே இருந்தால் சேஃபு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் ப்ளூ கலரில் வெர்டிக்கலாக வச்சுருக்க சொல்லி தான் அவங்க சாம்பிளில் கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிமன் காப்பியில், இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில். அண்ட் உங்களோட சிக்னேச்சர் பிளாக் இங்கில் ஒயிட் கலர் பேப்பரில் சைன் போட்டு அதை அப்லோட் பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஆனாலும் சின்ன சின்ன மிஸ்டேக் வராமல், லெத்தார்ஜிக்காக இருக்காமல், சில்லி மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணி பர்ஃபெக்டாக கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டா தேவையில்லாத டென்ஷனை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம எப்படி அப்ளிகேஷன் போடுறதுங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். We always travel along with you. Thank you so much.